கைஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைவி3 ஆட்ஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவல்கள் மைவி3 ஆட்ஸில் வந்துட்டு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தானும் இருக்கா என்ன ஏதுன்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். கண்டிப்பாக எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக நடக்கும். இது என்ன ஃப்ளைட்டுன்னு பார்க்காதீங்க. நான் வந்துட்டு ஏற்காடு போயிருந்தேன், அப்போ வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை எடுத்தேன். சரி, உங்களுக்கு வெறும் ஆடியோவாக வந்துட்டு நார்மலாக போட்டேன்னா உங்களுக்கே வந்து வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரியல் வீடியோவாக எடுத்து அதை வந்து உங்களுக்கு தகவலாக தெரிவித்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் தோணும் பார்க்கலான்னு. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்ன மைவி3 அப்டேட் போர் அடிக்குது, இந்த வீடியோ பார்க்கவே ரொம்ப போரிங்காக இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொஞ்சம் ஓகேவாக இருக்கக்கூடிய வகையில் போட்டிருக்கேன். கைஸ், ஆக்சுவலி இது ரியல் ஃப்ளைட்டு. இது வந்து ஒரு ஃப்ளைட் பார்க்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளைட் பார்க்கில் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு 150 ஒரு ஆளுக்கு, மொத்தம் வந்து 300. நாங்கள் வந்து டான்ஸ் ஆடுன்னு எங்கள் வீட்டுக்காக சொல்லிட்டு நாங்கள் ஒரே காமெடியாக இருந்துச்சு. டான்ஸ் ஆட ஷையாக இருக்குது, யாருமே இல்லைங்க, எப்படி நாங்கள் மட்டும் ஆடுறதான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஏரோப்ளேன்லேருந்து நான் இறங்கி வர மாதிரி எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் எடுத்தது. இதுக்கு முன்னாடி ஏரோப்ளேனில் முன்ன கூட போனதில்லை, அதனால் வந்துட்டு போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் வந்து ஏரோப்ளேனில் போக முடியல, ஆனால் ரியல் ஏரோப்ளேன் தொட்டு பார்க்க முடிஞ்சிச்சு, வீடியோலாம் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏற்காடுக்கு போகிற வழி தான் கைஸ் இது. சரியான ஹில்ஸு, ரொம்ப வந்து வளைவுனா அப்பேற்பட்ட வளைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்குமே வந்துட்டு ஏற்காடுக்கு நீங்கள் போனதில்லை அப்படின்னா இந்த இதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு லெவல் லொக்கேஷன். லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு இந்த லொக்கேஷனை ஃபீல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளோட கதைக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இயரிங் டேட் வந்து 8ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதி ஜூன் மாதம் கொடுத்துருக்காங்க, 2026. அப்போ தான் வந்துட்டு நம்மளோட கேஸை பற்றின டீட்டெயிலில் விசாரிப்பாங்கன்ற மாதிரி. மைவி3 ஆட்ஸில் வந்துட்டு நம்மளோட கேஸ் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவாக வருமானு உங்களோட கருத்து கணிப்பு என்ன? மைவி3 ஆட்ஸில் அடுத்தடுத்து வந்துட்டு பாசிட்டிவான தகவல் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன ஏதுன்றதை நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் தாட் என்ன, உங்களோட ஐடியாஸ் என்னன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஏதேனும் அப்டேட் தெரிஞ்சால் கூட வந்துட்டு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே வந்துட்டு அப்டேட் தெரியாது, கொஞ்சம் தான் வந்துட்டு கேள்விப்பட்டேன். என்னென்னா அடுத்த இயரிங் டேட் வந்து 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 ஜூன் மாதம். இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் டீட்டெயிலாக எதுவும் வந்துட்டு அப்டேட் சோசியல் மீடியாலுமே வந்துட்டு போட மாட்டுறாங்க கைஸ். அதனால பெரிய அப்டேட் எதுவுமே கிடைக்கல. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அப்டேட் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறாங்கன்னா நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸை ஆனில் வைக்கிறேன். அந்த கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி செம்ம அப்டேட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறதா தெரிவிங்க. ஸோ கைஸ், முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் நானுமே இருக்கேன். ஸோ ஜாஸ்தியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கைஸ், எப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஹார்ஷாக கோவமாக கமெண்ட்ஸ் பண்ணுறது. ஏன்னா நானுமே வந்துட்டு 1,21,000 இழந்துட்டு தான் நின்றுட்டுருக்கேன். என்கிட்டையுமே வந்துட்டு எல்லா பணத்தையும் வந்து இழந்துட்டு தான் நின்றுட்டுருக்கேன். இத்தனைக்கும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்காத வந்து நின்றுட்டுருக்கேன் கஷ்டப்பட்டுட்டு. சேம் எல்லாரோட சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான். அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு இருக்க முடியாது. அடுத்தடுத்த லைஃப்பை நோக்கி போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நானே நடந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் டே. ஏன் அப்படின்னு நான் ஸ்பெஷல் டேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பையன் ரோஹித், அவன் வந்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிறான். அவன் வந்துட்டு ஸ்கூலில் இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவுமே அழுதுட்டு இருந்தான். எப்படின்னா நான் கூட நினச்சேன் அழுவ மாட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அவன் நார்மலாக வந்துட்டு சரிம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அழுவ மாட்டேன், சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு போனான். அங்கே இருக்கிற குழந்தைங்கள பார்த்த உடனே அப்பேற்பட்ட அழுகை வந்துருச்சு. அவங்க வந்துட்டு கதவை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் நினச்சிட்டேன் சரி ஓகே, பிள்ளைங்களே இன்னும் வரல போல், இப்போ தான் கதவையே ஓப்பன் பண்ணி விட்றாங்க, இதுக்கு மேலே தான் ஸ்டூடெண்ட் வருவாங்களாட்ட இதுன்னு நினச்சி நான் வந்து நினச்சா, கதவை திறந்து பார்த்தா உள்ளே அப்பேற்பட்ட குழந்தைங்க கத்துது காய்ஸ். ஆளாளுக்கு ஒவ்வொரு குழந்தைங்க வீர்னு ஆளாளுக்கு கத்துதுங்க. நான் கூட நினச்சிட்டேன், நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், கதவே இன்னும் திறக்கல, இப்போ தான் திறந்து குழந்தைங்கள உள்ளே அனுப்பிவிட போகிறாங்கன்னு. அவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து வெளியே வராங்கன்றதுக்கோசரம் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்கன்றதே அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம பையனுக்கு மட்டும் அந்த நிலமை இல்லை, எல்லா குழந்தைங்களும் அதே நிலைமையை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பின்னாடி தான் வந்துட்டு நான் அமைதியாகவே ஆயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே விட்றா, எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்குது
அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக தானே இருக்கும். பத்திரமா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ரோகி என்ன பண்ணுறானு தெரியல, அழுகுறானோ தெரியல, பிள்ளைங்களுக்குள்ளலாம் பேசுகிறானு தெரியல. 11 மணிக்கு வந்துட்டு பிரேக் ப்ரேயடு அவனுக்கு மாதுளம்பழம் உரித்து போட்டு கொடுத்து விட்டேன். அதையும் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல கைஸ். மொத்தத்தில் அவனை ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டு அவன் நினப்பாவே உட்காந்துட்ருக்கேன். 1 மணிக்கு போயிட்டு டான் அவனை கூட்டிகிட்டு வந்துடணும். இல்லைன்னா வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அவன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னா பஸ் வந்து எத்தனை மணிக்கு வருதுன்னு ஒழுங்காக தெரியல. நான் இன்னும் பஸ்ஸில் ஒரு டைம் கூட பிக்கப் ட்ராப் பண்ணலை. அதை வந்து ஒரு ஷெடியூல் போட்டு அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களால் முடியாது. மார்னிங்கில் லேட்டாக எழுந்திரிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. மார்னிங் பால் கறக்கிறதுக்காக ஓரளவுக்கு வந்து லேட்டாக எழுந்திரிப்பேன். எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டைமில் நான் எழுந்திரிச்சு பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான். சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், 8:30க்குள்ளே பஸ் பிடிக்கணும். ஈவினிங் 4 மணிக்கு போய் அவனை மறுபடியும் ரோட்டுக்கிட்ட கூப்பிட்டுட்டு வரணும். அவனை அழுவாமல் பார்த்துக்கணும். அவன் அங்கே மன உளைச்சல் ஆகிறானா என்னன்றதை நான் கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஒரு குழந்தை ஸ்கூல் போகிறதுக்கு எத்தனை விஷயத்த பார்க்கணும். நீங்களுமே வந்துட்டு உங்கள் வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க இருந்தால் இந்தளவுக்கு கஷ்டப்படுவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவனை இன்றைக்கி வந்து 1 மணிக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தால் தான் மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான், ஸ்கூலில் அழுந்துட்டுருப்பான். மற்ற குழந்தைங்களாம் அமைதியாக ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஊன்னு அழுவுதுங்க கைஸ். ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸை பிரிஞ்சு ஃபஸ்ட்டு டே இருக்கிறாங்க இல்லையா, அதனால் மன உளைச்சல்லாம் அப்படி அழுவுதுங்க. அதை பார்க்க நம்மளுக்குமே கஷ்டமாக இருக்கும். நான் வந்தாச்சு வீட்டுக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து என்ன நடக்க போகுது. நம்மளோட மைவி3 ஆட்ஸில் எதுனா அப்டேட் வருதா என்ன எதுன்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ், ஏற்காடு முடிஞ்சால் நீங்கள் எப்போயாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கக்கூடிய டைமில் போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்குது அந்த பிளேஸு. மலை மேலே ஏற ஏற கைஸ் ஜிலுன்னு அழகாக காற்றடிக்குது. செம்மையாக இருக்குது அந்த ஃபீலு. அப்படியே வந்துட்டு எப்படின்னா கீழே இருக்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருக்குது வெயில் அது இதுன்னு. மலை மேலே மலை உச்சியில் வளைவில் ஏற ஆரம்பிச்சிட்டிங்களா ஜில்லுன்னு காற்றடிக்குது. அப்படியே நீங்கள் மலையில் ரோட்டில் ஏறும்போது கீழே இருக்கிற ரோட்டில் உங்களுக்கு அழகாக தெரியுது கைஸ். ஆனால் வந்து சும்மா வந்து வண்டியை ஓரத்தில் ஓட்டிகிட்டு போகாதீங்க. நானும் பல டைம் எங்கள் வீட்டுக்காட்ட சொன்னேன். ஓரத்தில் ஓட்டிகிட்டு போகக்கூடாது கைஸ். அந்த திட்டு மாதிரி கட்டியிருக்காங்களே அங்கே ஓரத்துலேயே போகக்கூடாது. ஏன்னா அது கீழே நீங்கள் குமிஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு தெரியுமா இருக்குது. அப்படியே வந்து கீழே குழியாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது. அதனால் அந்த ஓரத்துலேயே ஓட்டிகிட்டே போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வண்டி போய் வளையும் போது கொஞ்சம் ரோட்டுக்குள்ளேயே வளையணும். அந்த லாஸ்ட்டில் போய் வளையிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீழே பார்த்தா குமிஞ்சு பார்த்தா நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இடத்துல காருங்கெல்லாம் எடுத்துகிறது கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் அங்கே கீழே வந்து பஸ்ஸோ எதுனா வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட்டு வேலை இருந்துச்சுன்னா அதில் வந்து போய்க்கலாம். இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நம்மளோட சொந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு வளைவில் கஷ்டப்படுறதுக்கு அந்த மாதிரி கூட டூரிஸ்ட்டு வண்டி எதனா இருந்துச்சுன்னா கூட அதுக்குள்ளே வந்துடலாம். இல்லைன்னா நீங்கள் டூரிஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி வரலாம். சூப்பராக இருக்கும். அதுவுமே நிறையா மெம்பர்ஸை கூட்டிகிட்டு அந்த மாதிரி வந்துட்டு லைஃப் போயிட்டுருக்கு. போகும்போது வந்துட்டு சும்மா அப்படியே வந்து ஏற்காட்டில் இருக்கிறோன்றது ஒரு மெமரிஸாக இருக்கணுன்றதுக்காக அப்படியே ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு கைஸ். ஏற்காட்டில் ரொம்பலாம் நாங்கள் வந்து அட்வென்ச்சர் கேமு அதெல்லாம் வந்து எதுவுமே என்ஜாய் பண்ண கிடையாது. அவங்க பட்ஜெட் இஷ்யூ காரணமாக சும்மா ட்ராவல்ஸ் மட்டும் தான் பண்ணோம். எதுவுமே என்ஜாயெல்லாம் பண்ணலை. போயிட்டு அந்த பிளேஸை பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃப்ளைட் இருந்துச்சு அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ஆறு மாதிரி ஒரு இதில் வந்துட்டு போட்டிங் போச்சு. நாங்கள் ஆனால் அந்த போட்டிங்கை கூட பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. என்னென்னா அமௌண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சண்டேனா ஹாலிடே எங்கேயாவது ஒன்று பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரணும். அது மட்டும்தான். ரொம்ப அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுலாம் இது பண்ணல. ஸோ இப்படி தான் எங்களோட நாள் போச்சு. பை கை.